டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மூவிங் சார்ஜில் ஒரு தியரி நம்ம பார்க்குறோம். செகண்ட் பார்ட். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி சிம்பிள். இந்த மூவிங் சார்ஜ் லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பயர் சாவட்லா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் முடிச்சிட்டோம். அதில் கேள்விகள் சிலதெல்லாம் போட்டோம், முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பார்ட்டுக்கு நம்ம வரோம். சரியா? ஒரு பேசிக் ஒன் நம்ம ஏற்கனவே படித்தது. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள சார்ஜ் இருந்தால் அதில் ஃபோர்ஸ் வருமா? ஃபஸ்ட்டு லெசன்லேயே படிச்சிட்டோம், நல்லா தெரியும். ஈக்யூங்கிற ஃபோர்ஸ் வரும். இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் ஒரே இடத்துல இருந்தாலும் சரி, இந்த பார்ட்டிக்கிள் ஒரு வெலாசிட்டியில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, இதுதான் ஃபோர்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. திஸ் வி ஹவ் ஸ்டடிட் இன் த ஃபர்ஸ்ட் லெசன், எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் சும்மா ஒரே இடத்துல இருந்தால் ஃபோர்ஸ் வராது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா சார்ஜ்டு பார்ட்டிகிள் மூவ் ஆனா மட்டும்தான் ஃபோர்ஸ் வரும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, சார்ஜ்டு பார்ட்டிகிள் should go with some velocity, அப்பதான் ஃபோர்ஸ் வரும். அத லொரன்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பேரு மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ். இதுதான் மூவிங் சார்ஜ் இந்த லெசனுடைய டைட்டில். சரிப்பா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறாரு. இதில் ஒரு சார்ஜ் மூமெண்ட்டை வச்சு அவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹீ இஸ் கிவிங் அஸ் சம் ஐடியாஸ், எப்படி வந்தது என்னன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்டு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு வச்சுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் தீட்டா அப்படின்னு சொல்றார். இது எல்லாத்தையும் சேர்த்து சம்மரைஸ் பண்ணும்போது ஹி சேஸ் ஒரு வெக்டர் நோட்டேஷன் ஒன்று கொடுக்குறாரு. இதுதான் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ். The Lorentz force அப்படிங்கிறது என்ன? It is a force experienced by a moving charge inside magnetic field. என்ன ஃபார்முலா? F vector is equal to Q into V cross B. This is called Lorentz force. எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு இது தெரியும், இதையும் எழுதிக்கங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் என்ன ஃபோர்ஸ்? ஓகே, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எழுதுங்க. F is equal to EQ. மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் ஸ்டேஷனரியாக இருக்கும்போது ஃபோர்ஸ் வராது, எழுதிக்கங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அது ஒரு இடத்துல இருந்தாலும் நகர்ந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் வரல. இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன வருது சொல்லியிருக்கேன், எழுதிக்கோ. F vector is equal to Q into V vector cross B vector. ஓகே, இந்த வெக்டர் நோட்டேஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஒன்று மேக்னிடியூடு கிடைக்குது. மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, வெக்டர் நோட்டேஷன் மறுபடியும் எழுதுறேன், Q into V cross B. அப்போ மேக்னிடியூட் என்ன வருது அப்படின்னா BQV sin theta. இதுதான் the magnitude of the force F equal to. டைரக்ஷன் என்ன அப்படின்னா, டைரக்ஷன்ங்கிறது given by Fleming's left hand rule. டைரக்ஷன் அப்படிங்கிறது Fleming's left hand rule வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்ஷன்ங்கிறது மேத்தமேட்டிக்ஸ்ல கிராஸ் ப்ராடக்ட். F V க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், F B க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இது ரைட் ஹேண்டட் ட்ரையாட் அப்படிம்போம். ரைட் ஹேண்டட் ட்ரையாட் மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லுவோம். அதாவது இந்த ரூம்ல ஒரு கார்னர் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற ரூம்ல கார்னர் பாத்தீங்கன்னா ஒரு மூலை எப்படி இருக்கும்? இது XYZ. இந்த XYZ இதுக்கு பேரு ரைட் ஹேண்டட் ட்ரையாட். ஓகே, இந்த மேத்தமேட்டிக்ஸ் வச்சிட்டு இருக்கிறத விட இது ஈஸி. ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஈஸி. இது எப்படின்னு நான் சொல்றேன், இதை எழுதிக்கங்க. F vector will be perpendicular to V vector and F vector will be perpendicular B vector because we know
இது A vector, இது B vector அப்படின்னா A cross Bங்கிறது இந்த பேனா. This is perpendicular to the board. That is direction of A cross B. A cross B அப்படிங்கிறது வந்து perpendicular to A vector படிச்சிருக்கோம். A cross B perpendicular to B vector. You know all these fundamentals. So, எழுதிங்க magnitude F is equal to BQV sin theta. You understand? Direction I am going to tell you. Mathematically you can say F vector is perpendicular to V vector and F vector perpendicular to B vector because it is written as the cross product. Right. Fleming's left hand rule அப்படின்னா 3 fingers of the left hand you have to keep in perpendicular direction. 4 finger ஆள்காட்டி விரல் 4 finger அது magnetic field. நடு விரல் middle finger அது velocity of the charge. thumb கட்டை விரல் that gives you the direction of the Lorentz force. So 4 finger magnetic field, middle finger velocity of charge, then thumb gives you the force. அதாவது if the forefinger represents this and the middle finger represents this, then the thumb gives you the direction of force. எழுதிக்கலாம். So the forefinger வந்து magnetic field குறிச்சால் velocity of charge middle finger குறித்தால் ஆள்காட்டி விரல் வந்து magnetic field, நடுவிரல் வந்து velocity அப்படி இருந்தால் இந்த கட்டை விரல் வந்து Lorentz force ஓட டைரக்ஷனை குறிக்கும். Okay. Now we are going to discuss 3 cases of Lorentz force. அதுதான் இந்த கிளாஸ். The case 1 அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா தீட்டா 0 டிகிரியாவோ தீட்டா 180 டிகிரியாவோ இருந்தால் என்ன ஆகும்? தீட்டாங்கிறது ஆக்சுவலாக என்ன சார் அப்படின்னா, தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் வி வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஓகேயா? ஃபோர்ஸுங்கிறது வி கியூ இன்ட்டு வி கிராஸ் பி தானே. ஓகே பார்க்கலாம். இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, ரைட்? இப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் வந்து இப்படி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்க. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டும் சேம் டைரக்ஷன், தீட்டா 0. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பி கியூ வி சைன் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். கரெக்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? இப்போ த சார்ஜ்டு பார்ட்டிகிள் இப்படி போய்கிட்டு இருக்கு வி. அப்போ என்ன அர்த்தம்? தீட்டா 180 டிகிரிஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு BQV sin 180 which is also equal to 0. ஓகே எழுதிக்கலாம். சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அல்லது ஆன்டி பேரலாக மூவ் பண்ணும் பொழுது ஃபோர்ஸ் இருக்காது. சும்மா ஒரு கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதில் உள்ளுக்குள்ளே ஒரு புரோட்டான் இருக்குது, ரைட்டா? ஒரு நியூட்ரான் பர்பண்டிகுலராக போய்கிட்டு இருக்கு, ஒரு எலக்ட்ரான் பேரலாக போய்கிட்டு இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மூணுலையுமே ஃபோர்ஸ் இருக்காது. புரிஞ்சா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, நான் என்ன சொன்னேன்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதில் வந்து ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னு, அது சும்மா உட்காந்துருக்கு. ஓகே, ஒரு நியூட்ரான் பர்பண்டிகுலராக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு,
அதுக்கப்புறம் ஒரு ஓகே அதே கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நியூட்ரான் இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எலக்ட்ரான் ஒன்று இருக்குது. அந்த எலக்ட்ரான் என்னங்க பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் பேரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ புரோட்டான் அப்படிங்கிறதுல BQV sin θ நம்ம போடும்போது புரோட்டானில் வெலாசிட்டியே இல்லை, அப்போ 0. ஓகே, நியூட்ரான் ஓகே போய்கிட்டு இருக்குங்க, ஆனால் அதில் சார்ஜே இல்லை, 0. எலக்ட்ரான் பேரலாக போகுதுங்க, sin 0 is 0, 0. புரியுதுங்களா? நம்ம இப்போ கேஸ் 2 அப்படிங்கிறதுக்கு போகிறோம். கேஸ் 2 அப்படிங்கிறது என்னன்னா தீட்டா வந்து 90 டிகிரி. அதாவது இதுதான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் என்ன பண்ணுது? இட் என்டர்ஸ் இன்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர்லி. இப்படி போகுது. ஃபோர்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும். எவ்வளோ ஃபோர்ஸ் வரும்? BQV sin 90. sin 90 is the maximum of sin theta. அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸாக இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1, the charged particle experience maximum force. ஓகே, சரி, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்னங்க அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்ம ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வச்சு யோசித்தோம் அப்படின்னா 4 finger represents a magnetic field. ஓகே, மிடில் ஃபிங்கர் கிவ்ஸ் யூ த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, கட்ட விரல் இப்படி இருக்கு. அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணும்? உங்களை நோக்கி ஓடி வரும். த டைரக்ஷன் இப்படி ஓடி வரும். சரி, ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர். ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. இப்படி எழுதுறேன். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி, ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதை தான் பார்க்குறோம். ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. எப்போவுமே ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டிக்கு பேரலாக இருந்தால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். பர்பெண்டிகுலராக இருந்தால் இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. பர்பெண்டிகுலர் வெலாசிட்டி will not do any work. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எழுதிக்கங்க. Force is perpendicular to velocity, therefore will not do any work. சரி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஆட்டம் லெசன் படித்து முடிச்சிட்டீங்க. ஆட்டம் லெசனில் இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் எப்படிங்க இருக்குது? ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இப்படி இருக்குது. வெலாசிட்டி எப்படிங்க இருக்குது? டான்ஜென்ஷியல் இப்படி இருக்குது. ரெண்டு எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலராக இருக்குது. சார், ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. அப்போ ஏதாவது ஒர்க் இது பண்ணுமா? எனர்ஜியில் ஏதாவது சேஞ்ச் வருமா? எனர்ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட். எனர்ஜியில் சேஞ்ச் எதுவும் வராது. உங்களுக்கே தெரியும் சார், ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இதில் வந்து டோட்டல் எனர்ஜி வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா +13.6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா -27.2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். மாறவே மாறாது. இது கான்ஸ்டன்ட். எனர்ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க் இஸ் நாட் டன். ஒர்க் இஸ் நாட் டன். நோ சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ when the force is perpendicular to velocity, work is not done. ஓகே, புரியுதா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பொருள் இங்கே இருக்குது, ஃபோர்ஸ் இப்படி கொடுத்தா நகருது, பர்பெண்டிகுலராக கொடுத்தா நகராது. So when the force is perpendicular to displacement or when the force is perpendicular to velocity, work is not done. எழுதிக்கோ.
ஓகே, அப்போ வந்து work is not done, this force behaves like centripetal force. Magnitude of velocity does not change. Velocity does not increase or decrease. Velocity does not increase or decrease, but the direction of velocity changes continuously. ஸோ இந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குது? இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் கண்டினியூவஸ்லி. வெலாசிட்டியோட மேக்னிடியூட் டஸ் நாட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். Does not increase or decrease because work is not done. This force behaves like a centripetal force. Okay, எழுதிக்கோ. ஓகே, இதுதான் இங்கேயும் நடக்குது. இந்த உதாரணத்தில் நடக்குது. Force is perpendicular to velocity. Continuously the direction of velocity changes. இந்த எலக்ட்ரான் இங்கே வரும்போது வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். வெலாசிட்டியோட டைரக்ஷன் continuously changes. But magnitude doesn't change. நமக்கே தெரியும் மேக்னிடியூட் அப்படின்னா உடனே சொல்லிடுவீங்க c/137 2.2 into 10 power 6 meter per second in the first orbit of hydrogen atom. கரெக்டா? ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் நம்ம வரைகிறோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் அலாங் த இசட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நான் வந்து நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் மேலே நின்றுட்டுருக்கேன். இது சவுத் போல். மேக்னெட்டிக் லைன்ஸ் நார்த்லேருந்து சவுத்துக்கு போயிட்டுருக்கு. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ என்கிட்ட ஒரு மூட்டை புரோட்டான்ஸ் இருக்குது. பெரிய வெங்காயம் மாதிரி புரோட்டான்ஸ் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் மேலே அதை உருட்டி விட்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டான்ஸ் ஆர் கிவன் வெலாசிட்டி, then it will go in circular path. So இந்த இடத்துல charged particle is going in circular path. சார்ஜ் Q அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே வந்துருச்சு, இங்கே போயிருச்சு, அப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். the force behaves like centripetal force and the particle is compelled to go in a circular path. Velocity changes continuously. இப்போ நம்ம let us see what is the direction of the magnetic field அப்படின்னா upwards. ஏன்னா இந்த ரூமில் புரோட்டான் எங்கே இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து upwards. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் upwards. இப்போ ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம். 4 finger is like this, velocity is like the tangential, அப்புறம் கட்ட விரல் அது வந்து that shows the direction of the force. So velocity எப்படி இருக்கு அப்படின்னா it is tangential, இப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. சரி, ஃபோர்ஸ் எப்படி சார் இருக்கு அப்படின்னா பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் upwards, velocity is like this, ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. இந்த ஃபோர்ஸ் இஸ் centripetal force. ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் தீட்டா 90 இருக்கிறதுனால the Lorentz force is BQV sin 90. Sin 90 is 1. It behaves like centripetal force, that is mv square by r. Therefore what you get is mv square r by r is equal to BQV. V can be cancelled. mv by r is BQ. Therefore r is equal to mv by BQ. r ங்கிறது என்ன? radius of the circular path. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம்? the radius of the circular path எழுதிக்கலாம்.
ஸோ ஃபார்முலாவில் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் எம்வி பை பிக்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த ரேடியஸ் எம்வி பை பிக்யூங்கிறத நம்ம இப்படியும் சொல்லலாம், மொமெண்டம் பை பிக்யூ இல்லையா? மொமெண்டம் இஸ் எம்வி. யூ கேன் ஆல்சோ சே திஸ் இஸ் ரூட் ஆஃப் 2mk பை பிக்யூ. யூ நோ திஸ். கேங்கிறது கைனடிக் எனர்ஜி, half mv². இது அங்கே நீ சந்தேகமாக இருந்துச்சுன்னா அங்கே போட்டு பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன பண்ணணும்? half mv². இப்போ 2 கேன்சல், m² v², அதாவது ரூட் ஆஃப் m² v², that is equal to mv. so radius of the circular pathங்கிறதுக்கு 2-3 விதமா ஃபார்முலா எழுதியிருக்கோம். எழுதிக்கலாம் எல்லாரும். இதில் v by r, v இங்கே இருக்கு, r இங்கே கொண்டு வரேன். v by r னா என்ன வருது அப்படின்னா bq by m வருது. v by r னா என்ன? ஒமேகா. v is equal to r ஒமேகா. ஒமேகா வந்து bq by m. ஒமேகானா என்ன? 2π into frequency, that is bq by m. அப்போ frequencyங்கிறது என்ன? bq by 2πm. அப்போ டைம் பீரியடுங்கிறது என்ன? 2πm by bq. ஸோ இது என்ன கொடுக்குது அப்படின்னா, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு ரவுண்ட் அடிக்க எவ்வளவு டைம் ஆகும்? 2πm by bq. இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வெலாசிட்டியும் இல்லை, இதில் வந்து ரேடியஸுமே இல்லை. ஸோ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சின்ன சர்க்கிளாக இருந்தால் கம்மியாக டைம் ஆகும், பெரிய சர்க்கிள்னால் அதிகமாக டைம் ஆகும், அப்படிலாம் இல்லை. ஏன்? நல்லா யோசனை பண்ணி பாரு. நம்ம இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்? ஒரு சர்க்குலர் பாத்தில் சார்ஜ் பார்ட்டிக்கல் போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு ரவுண்ட் அடிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு புரோட்டான்ஸ், ஒரு 10 புரோட்டான் இருக்குது. ஓகே, 2 புரோட்டான் இருக்குது. ஒன்றை மெதுவாக அப்படி உருட்டி விடுறோம் இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்னொன்று வேகமாக உருட்டி விடுறோம். என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மெதுவாக உருட்டி விட்டோமே அது சின்ன ரவுண்ட் அடிக்கும், வேகமாக உருட்டி விட்டோமே அது பெரிய ரவுண்ட் அடிக்கும். மொத்தத்தில் இது ஒரு ரவுண்ட் அடிக்க 2 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா அது ஒரு ரவுண்ட் அடிக்க கரெக்டாக 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். இந்த டைம் 2πm by bq is a constant. This is a constant. Very surprising, correct? ஸோ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ், ஒன்லி ப்ரோட்டான்ஸ் தான் வச்சுருக்கோம். ஓகே, அப்போ சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் E. Mass of the proton is a constant for all protons. We are inside a particular magnetic field, only uniform magnetic field constant. அப்போ என்ன ஆகும்? 2π into m divided by bq will be the same number, it will be a constant. அப்போ all the protons, நம்ம ஒரு 10 புரோட்டானை இறச்சி விட்டோம் அப்படின்னா all the protons will have the same time period, they will have same frequency. 1 செகண்டில் ஒரு பர்டிகுலர் புரோட்டான் 15 ரவுண்ட் அடிக்குது அப்படின்னா பெரிய பாதையில் போயிட்டு இருந்தால் கூட 15 ரவுண்ட் அடிக்கும். ரொம்ப சின்ன பாதையில் போனால் கூட மெதுவாக போகும், 15 ரவுண்டு தான் அடிக்கும். ஃப்ரீக்வன்சி இஸ் கான்ஸ்டன்ட், டைம் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட், ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த கான்செப்டை எழுதிக்கங்க. இப்போ நம்ம பேசணுமே, இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சைக்ளோட்ரான், பட் சைக்ளோட்ரான் இஸ் டெலிட்டட். Time period is a constant for all particle irrespective of the velocities. If the particles are identical particles inside the same uniform magnetic field. ஸோ இது ஏன் இப்படி வருது? சின்ன பாதையில் போச்சுன்னா மெதுவாக போகும், பெரிய பாதையில் போகுதுன்னா வேகமாக போகும். ஆனால் ஒரே டைமில் தான் இது ஒரு ரவுண்ட் அடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு வேணால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. 1ஆம் கிளாஸ் பாப்பா
சின்ன புத்தகம், பொறுமையாக வச்சு படிக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிக்கூடத்துக்கு போகும். அப்படியே பரீட்சை வரைக்கும் அந்த சின்ன புத்தகத்தை அது படிக்கும். ஸோ 5ஆம் கிளாஸ் பாப்பா என்ன பண்ணும், பெரிய புத்தகம், அதுவும் 1 வருஷத்துக்கு வச்சு படிக்கும். அடுத்து 10ஆம் கிளாஸ் என்ன பண்ணும், பெரிய பெரிய புத்தகம், அதுவும் 1 வருஷத்துக்கு தான் படிக்கும், வேகமாக படிக்கும். சரியா? அப்போ சின்ன பாதையில் மெதுவாக போகும், சேம் டைம் டி. பெரிய பாதை வேகமாக போகும், சேம் டைம் டி. ரொம்ப பெரிய பாதை ரொம்ப வேகமாக போகும், சேம் டைம் டி. டைம் இஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்பொழுது மாஸ் இதெல்லாம் கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால வில் சி வெலாசிட்டிங்கிறது ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். சின்ன ரேடியஸ்னால் கம்மியான வெலாசிட்டி, பெரிய ரேடியஸ்னால் அதிகமான வெலாசிட்டி எழுதிக்கலாம். velocity proportion radius, but time period does not depend on velocity. Time period does not depend on radius. ஓகே, ரெடி? எல்லாரும் எழுதியாச்சா? ரைட். இப்போ நம்ம இந்த கேஸ் 3 அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தியரி செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் வந்து ஓவர். ஓகே, கேஸ் 3னா என்னன்னா, தீட்டா வந்து 0 டிகிரியாகவும் இருக்கக்கூடாது, 180 டிகிரியாகவும் இருக்கக்கூடாது, 90 டிகிரியாகவும் இருக்கக்கூடாது, வேற என்ன வேணா இருக்கலாம். 30 டிகிரி, 35 டிகிரி, 40 டிகிரி, 45 டிகிரி என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, வெர்டிகலி அப்வர்ட்ஸ் as usual. நம்ம எடுத்துக்குவோம். The charged particle is going at some inclined direction. Okay. The angle theta is marked here. And the thetaங்கிறது ஒரு 35 degrees அப்படி இருக்கு. அப்ப velocity can be you can take the vertical horizontal components of velocity. Okay, இந்த கலர் எடுத்துக்கலாம். Okay. So இந்த ஆங்கிள் வந்து தீட்டாங்க. அப்ப இது தீட்டா, இது தீட்டாங்க. Theta is the angle between magnetic field direction and velocity direction. இதுதான் magnetic field. Right. Sorry. இதுதான் magnetic field direction. இது velocity direction. இப்ப இது theta. This is broken into 2 directions. Okay, நீங்களே சொல்லுங்க. இந்த opposite side இருக்கிறது இந்த vங்கிறதுனால v sin theta. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் வந்து v cos theta. ஓகே தானே? ரைட். This is v sin theta, this is v cos theta, and this is v, and this angle is theta. v sin thetaங்கிற காம்போனன்ட் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்டா? ஓகே, கவனி. இதுல v sin thetaங்கிறது பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப என்ன பண்ணோம்? சர்க்குலர் பாத். இப்பதான் நம்ம பேசணும். சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்துக்கு என்ன ரேடியஸ்? ரேடியஸ் இஸ் given by, இப்ப நம்ம பார்த்த ஃபார்முலா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு mv by bq வந்துச்சு. இங்க வெலாசிட்டி v sin thetaங்கிற காரணத்தினால ரேடியஸ் என்ன வரும்? mv sin theta by bq. இது ஓகேயா? இப்போ இது பர்பெண்டிகுலரா vன்னு போனுச்சுன்னா mv by bq. இது வந்து இன்க்ளைண்டா போகுது. vங்கிறது இங்கே இருக்கு. அப்ப அந்த காம்போனன்ட் v cos v sin. v sin அப்படிங்கிறது தான் பர்பெண்டிகுலரா இருக்கு. அதனால ரேடியஸ்ங்கிறது mv sin theta by bq. v cos theta ஒன்னு இருக்கு. அது என்ன பண்ணும்? அது ஃபோர்ஸ் வராது, நேரா போய்கிட்டே தான் இருக்கும். இது நேரா போய்கிட்டு இருக்கும். அப்ப v sin theta சர்க்குலர் பாத்துல போக வைக்குது. v cos theta என்ன பண்ணுது? ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துல போக வைக்குது. அப்ப இது நேரா போகுது, அது சுத்திக்கிட்டே போகுது. அப்ப மொத்தத்தில் என்ன தாங்க பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போகும். ஹெலிக்கல் பாத்.
helical path. Because of the two combined effect, what will happen? இதுதான் magnetic field. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணுற காரணத்தினால நம்மளுடைய சார்ஜர் பார்ட்டிக்கல் என்ன செய்யும்? இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு, அது என்ன செய்யும்? அப்படி போகும், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இதில் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ரேடியஸ் ஆஃப் த ஹெலிக்ஸ் தட் இஸ் கிவன் பை திஸ். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து த பிட்ச். இது இந்த மாதிரி இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள அந்த கேப் எவ்வளவு, அதுக்கு பேர் என்ன? பிட்ச். ஒரு ஸ்ப்ரிங் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கு, அதில் நம்ம இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் என்ன கேப் இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் பிட்ச். pitch of the helix. pitch of the helix p எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? the distance traveled along the magnetic field. distance traveled along the magnetic field. distance, velocity na distance by time. எல்லாருக்கும் தெரியும், velocity na distance by time. pitchங்கிறது distance traveled in the horizontal direction. அப்ப distanceங்கிறது velocity into time. ஹரிசான்டலா போகக்கூடிய, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலா போகக்கூடிய வெலாசிட்டி வந்து v cos θ. அது இங்கேருந்து இங்கே போகிற டைமுக்கு பேர் டைம் பீரியட், ஒரு ரவுண்ட் அடிக்கிற டைம் அது. அப்போ பிச்சுக்கு ஃபார்முலா என்ன? டைம் பீரியட் இன்டு v cos θ. ஸோ பிச் இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πm/bq. இதில் எந்த மாற்றமும் இல்லை, இதில் தீட்டாலாம் வராது. ஸோ 2πm/bq பக்கத்தில் v cos θ. ஸோ இதுதான் பிச்சுக்கான ஃபார்முலா. ரைட், ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். த கேஸ் 3 ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தீட்டா வந்து 0, 180, 90 இருக்கக்கூடாது. 0, 180னா கேஸ் 1, 90னா கேஸ் 2. இது சம் அதர் ஆங்கிள். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்வர்ட்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ் கோயிங் வித் சம் வெலாசிட்டி விச் இஸ் தீட்டா. அப்போ இது ரெண்டு காம்போனண்டாக பிரிங்க, v cos θ, v sin θ. v sin θ எடுத்துங்க, இது கேஸ் 2 மாதிரி இருக்கு, அதாவது பர்பண்டிகுலராக இருக்கு, கேஸ் 2 மாதிரி இருக்கு, சர்க்குலர் பாத்தில் போகுது. வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் ரேடியஸ் எழுதிட்டோம். இது கேஸ் 1 மாதிரி, அது பாட்டில் நேராக போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஸ்ட்ரெயிட் லைனில் வேற போகணும், சர்க்கிளில் வேற போகணும். பிகாஸ் ஆஃப் த 2 காம்போனன்ட்ஸ், இந்த காம்போனன்ட் சுத்த வைக்குது, இது நேராக போக வைக்குது, அதனால ஹெலிக்கல் பாத். ஹெலிக்கல் பாத்தில் போகும்போது கேள்விகள் 2, ஒன்று ரேடியஸ் என்னன்னு கேட்கலாம், அல்லது பிச் என்னன்னு கேட்கலாம். ரேடியஸ் என்னன்னு கேட்டால் இதான் ஃபார்முலா, mv sin θ/bq. பிச் எவ்வளவுதுன்னு கேட்டால், பிச்சுங்கிறது இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் த டைரக்ஷன் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். டிஸ்டன்ஸ்னா வெலாசிட்டி இன்டு டைம். அந்த பேரலல் வெலாசிட்டி வந்து v cos θ, டைம் வந்து t, ரெண்டையும் பெருக்குனா பிச் கிடைக்குது, அவ்வளவுதான். ஓகே, எழுதிக்கங்க. The second part of the lesson is over. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம், 50 வரைக்கும் போட்டிருக்கோம். 51லேருந்து உள்ள ப்ராப்ளத்தை இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் 51 to 63 அந்த ப்ராப்ளம் வீடியோவை நீங்கள் பார்த்துடலாம். தேங்க்யூ. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 50 வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். we will start from 51. இந்த கிளாஸில் நம்ம வந்து 51 to 63 பார்த்து முடிச்சிடலாம். இதில் வந்து அந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, பயாட் சாவர்ட் லா ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸில் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கேரிஸ் கரண்ட் 5 ampere and there is an electron here which is moving with velocity. Electron is moving with velocity 10⁵ meter per second. The perpendicular distance 20 centimeter. What is the force experienced by the electron? Okay, question படிச்சு பார்க்கலாம். Infinitely long straight conductor carries a current 5 ampere. An electron is moving with velocity 10⁵ parallel to the conductor.
the perpendicular distance is 20 centimeter. Calculate the magnitude of the force. Okay, நம்ம formula எல்லாம் discuss பண்ணோம் பாருங்க. Moving charge, what is the force? Formula ஞாபகம் இருக்கா? BQV sin theta. Okay. B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு, இந்த 20 சென்டிமீட்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆக்சுவலி கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கம்மிங் லைக் திஸ். சரி, ஒரு மெத்தட் வந்து இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல், இன்னொரு மெத்தட் வந்து மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ. ஒரு பாட்டில் இப்படி வச்சுக்கோங்க, பாட்டிலோட மூடியை திறக்கிறீங்க, ரைட்? இப்படி திறக்கும் போது அதாவது கரண்ட் இப்படி வருது இல்லை, மூடி இப்படி திறக்கிறோம். ஸோ தண்ணிலாம் ஊற்றி போயிடும்னு சொல்லக்கூடாது. எம்டி பாட்டில் வச்சுட்டு இப்படி திறக்கிறோம், திறக்கும் போது என்ன ஆகும்? கை அப்படி வெளியில் வரும், அதுதான் அந்த டைரக்ஷன். இல்லை பேனா மூடியை திறக்கிறோம். ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டைரக்ஷன். ஓகே, மேக்னிடியூட் எவ்வளவு அப்படின்னா B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2πa. ரைட், B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2πa. அப்புறம் Q, அப்புறம் V. Then direction of V and B நம்ம பார்க்கணும். velocity இப்படி போயிட்டு இருக்குங்க, the yellow color. magnetic field இப்படி வருது, அப்ப angle என்ன? 90 degree. theta is 90 degree. thetaங்கிறது என்ன? angle between V vector and B vector. okay, sin 90 is 1. sin 90. okay, இப்போ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். this is equal to, இதை எடுத்துறேன். so I have written that formula here. mu naught 4 pi 10 power minus 7. current 5 ampere. velocity 10 power 5. sin 90 1. 2 pi into, in the distance 20 centimeter. 20 centimeter na 1 by 5 meter. okay, இப்போ 2 pi 4 pi cancel. the answer is 2. okay, 2 into 5 is 10. அப்ப 10 power 6, இங்க minus 7 இருக்கு, 10 power minus 1. கீழே 1 by 5 இருக்கு, அது மேல வந்துருச்சுன்னா into 5. அப்ப 2 into 5. okay, இது மேல வந்துருச்சு. அப்போ the force is, வேற என்ன பாக்கி இருக்கு? charge on electron in the Q எழுதணுமே, இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம், இதை அழிச்சுக்கிறேன். white color. okay, come on. mu naught 4 pi 10 power minus 7. current 5. charge 1.6 10 power minus 19. okay, அப்புறம் velocity எழுதிட்டோமா? 10 power 5 எல்லாம் எழுதிட்டோம். sin 90 is 1. 2 pi a க்கு வந்து 20 centimeter, that is equal to 20 by 100 meter, which is 1 by 5 meter. everything clear? okay, this is equal to, பார்க்கலாமா? இப்போ இதை கேன்சல் பண்ணி 2 வருது, 2 into 5 வந்து 10, இங்கே 10 power 6 10 power minus 1 அப்படின்னு சொன்னேன். ஓகேங்க, மீதி என்ன இருக்கு? 1.6. இங்கே என்ன இருக்கு? 10 power minus 19. கீழே இருக்கிற 1 by 5 மேலே வந்தா இங்கே 5. ஓகே, மல்டிப்ளை பண்ணு. 8 into 10 power minus 20 Newton. that is the force. yes, எழுதிக்கலாம். ஸோ பேரலாக போகுது, ஃபோர்ஸ் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நல்ல வேளை ஜீரோன்னு ஒரு ஆப்ஷன் அங்கே இல்லை. கரண்ட்டுக்கு தான் பேரலாக போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக போகுது. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி நம்ம போகலாம். வாட் இஸ் திஸ்? இது கிராஃப். சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர், ரேடியஸ் ஆர், கேரிங் அ கரண்ட் ஐ, பிளாட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னிடியூட். ஓகே, யூ நோ திஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஒயர் இருக்குது, இந்த ஒயரில் கரண்ட் போயிட்டுருக்கு, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும்? ஸோ யூ நோ திஸ், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது டிஸ்டன்ஸ். ஸோ த கிராஃப் வில் பி ஃபஸ்ட்டு இன்சைட் திஸ் அப்படி வரும், அப்புறம் இட் டிக்ரீசஸ். Many times we have discussed about this graph.
I think this is the third question on this concept. அடுத்த கேள்விக்கு போறேன். அது ஹாலோவா இருந்தா இந்த ஆன்சர் வரும். ஹாலோனா அது ஒரு பைப்பு நடுவில் கரண்ட்லாம் போக முடியாது. ஹாலோ கரண்ட் எங்கே போகும்? ஒன்லி அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ் போகும். அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அப்போ ஆன்சர் வந்து அப்படி 10 ஆகிட்டு இங்கே வந்து இப்படி வரும். இந்த ஆன்சர் வரும். தட்ஸ் ஒன்லி ஃபார் அ ஹாலோ பைப். சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஹாலோ சிலிண்டர் அப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அது சாலிடு தான். லாங் ஸ்ட்ரைட் ஒயர், இதே கான்செப்டில் இந்த கேள்வி. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஒரு கண்டக்டர், ஒரு சிலிண்டர் இப்படி இருக்கு, ஒரு பைப்பு கிடையாது, இது வந்து ஒரு மெட்டல் ராடு இப்படி இருக்கு. இதில் கரண்ட் போயிட்டு இருக்கு. வேர் இஸ் த ஆக்சிஸ்ங்கிறது மிடில் இருக்கு. ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் 2R, இங்கேருந்து 2R, இன்னொரு பாயிண்ட் எங்கே R. இதோடைய இது A/2 2A. ஓகே, ஒரு நிமிஷம். இது என்ன சொல்லியிருக்காங்க? 2A. ரைட். இது என்ன சொல்லியிருக்காங்க? A/2. ஓகே, இதோட ரேடியஸ் வந்து A. ஓகே, ஒரு பைப், ஒரு ராட் இருக்கு, இதில் கரண்ட் போயிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் ஃபுல் கிராஸ் செக்ஷனில் கரண்ட் போய்கிட்டு இருக்கும். அப்படி கரண்ட் போயிட்டு இருக்கும்போது கிராஃப் எப்படி வரும்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். அந்த கிராஃப் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். கேள்வி எங்கே இருக்குன்னா, இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது, வெளியில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த பாயிண்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோம், வெளியில் இந்த பாயிண்டில் எவ்வளவுன்னு பார்க்குறோம். இந்த பாயிண்டில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் B', இந்த பாயிண்டில் வர்றது B. வாட் இஸ் த ரேஷியோ அப்படின்னு பார்க்குறோம். இந்த டிஸ்டன்ஸ் A/2, இது 2A. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஏங்கிறது என்ன? ரேடியஸ். ஒரு பாயிண்ட் எங்கே இருக்குது? இன்சைட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் அவுட் சைட் பாயிண்ட். ரீட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. A long straight wire oda radius A carries a steady current I. The current is uniformly distributed over its entire cross section. Current is uniformly distributed throughout the cross section. So complete இது ஃபுல்லாக கரண்ட் போயிட்டு இருக்கு. Magnetic field B and B', radial distances A/2 2A. 2Aல இருக்கிறது B', இங்கே இருக்கிறது B. ஓகே, from the axis of the wire, the ratio of the magnetic field B and B' நம்ம பார்க்கணும். இன்சைட் பாயிண்ட்டை Bன்னு வச்சுக்கோம், அவுட் சைட் பாயிண்ட்டை B'ன்னு வச்சுருக்கோம். ஓகே, போடலாமா? ஓகேப்பா, ரைட். நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் B', அதை எழுதிடலாமே. அவுட் சைட் பாயிண்ட் வெரி சிம்பிள். என்ன சொல்லணும்? μ0I/2πA. ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2A. அப்போ இந்த ஆன்சர் என்ன வருது? μ0I/4πA. திஸ் இஸ் ரிசல்ட் 1. அடுத்தது Bனா உள்ளுக்குள்ள உள்ள பாயிண்ட். அப்போ கரண்ட்டு கொஞ்சம் தான் வரும். கரண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா, இப்படி ஒரு ஆம்பீரியன் லூப் போட்டு இதுக்குள்ள எவ்வளவு கரண்ட் வருதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த கரண்ட் I'. ஞாபகம் இருக்கா? டெரிவேஷன் μ0I'/2π. இந்த டிஸ்டன்ஸ் அது எவ்வளவு? A/2. அந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். I' என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, I' கண்டுபிடிச்சிக்கிட்டு இங்கே வரலாம். ஓகே, ஃபைன். சரி, I' எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, J' is equal to J, I'/A' equal to I/A. டெரிவேஷன் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? I'/A'. அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா, அது πx². இது வந்து I/πr². அதை இந்த கணக்கில் ஏன்னு இருக்கனால நம்ம ஏன்னு வச்சுப்போமா? A². இப்போ I' என்பது என்ன? I × π கேன்சல், x²/A².
இந்த எக்ஸுங்கிறது இந்த கணக்கில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிறது எவ்வளவு இருக்குது a/2 இருக்குது. அப்போ a/2 போடுறேன். அப்போ a²/4 கீழே ஒரு a² அது கேன்சல். அப்போ I' எவ்வளவு சார் வருது I/4. ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். இங்கே இடம் இருக்கு, இங்கே வா. இந்த 2 கேன்சல் பா. இந்த 2 கேன்சல். இப்போ தான் நம்ம பார்த்தோம் I' பதிலாக I/4 போடணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் மை ரிசல்ட் 2. B' μ0 I/4 πa, Bங்கிறதும் μ0 I/4 πa. அப்போ நமக்கு B/B' ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 1. ஓகே, இதை எழுதுங்க. கரண்ட் டென்சிட்டி ஈக்குவலாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். கரண்ட் டென்சிட்டிங்கிறது கரண்ட் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, அந்த பார்ட் எழுதியாச்சா? ரைட், யூ நோட் டவுன் திஸ். ஒன் அப்படிங்கிற ஆன்சர் இங்கே இருக்கு. கொஸ்டின் நம்பர் 53. ரைட், அடுத்தது கொள்ளமா. 2 identical long conducting wires AOB COD are placed at right angle to each other. இப்படி ஒரு வயர் இருக்கு, அதுக்கு பேரு AOB. இப்படி ஒரு வயர் இருக்கு, அதுக்கு பேரு COD. One above the other. O is the common point. Wire carry current I1 and I2. ஒரு வயர் AOB இருக்கு, அதுக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு வயர் COD இருக்கு. இந்த வயர் மேல இந்த வயர் இருக்கு. ஓகே, இதுல I1 போயிட்டு இருக்கு, அது I2 போயிட்டு இருக்கு. ஷார்ட் சர்க்யூட் ஆயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒரு வயர், இன்சுலேட்டட் வயர், அது மேல இன்னொரு வயர் இருக்கு. Point P is at a distance D from O. இந்த பாயிண்ட் பேனாவோட டிப் இருக்கு பாரு, அதுக்கு பேரு P. அது இங்கேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு? D தூரத்தில் இருக்கு. பர்பெண்டிகுலர், அதாவது இது இருக்கக்கூடியது பர்பெண்டிகுலர் along a direction perpendicular to the plane containing the wires. இந்த வயர் ரெண்டும் இருக்கிறது இந்த பிளாக் போர்டு. பிளாக் போர்டுக்கு பர்பெண்டிகுலரா நம்ம Pங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இதனால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதனால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், மொத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் Pன்னு இந்த இடத்துல எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மட்டும் நீங்கள் போடுங்க. B1 ஓட டைரக்ஷன் என்ன, B2 ஓட டைரக்ஷன் என்ன, எவ்வளோ பேர் கரெக்டாக போடுறீங்க பார்க்கலாம். போட்டு முடிச்சிட்டிங்களா? ரெடியா?
சரி, ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி சார் போடணும்? பேனா அப்படி வைக்கணும், பேனாவோட மூடியை கலட்டணும். நம்ம பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. மூடியை கலட்டும் பொழுது கட்ட விரல் ஆடி வந்து பிங்கிற பாயிண்டில் என்ன ஆகுது? கீழே போகுது சார். ரைட், B1. ஓகே, B2 என்ன ஆச்சுன்னு சொல்லணும். பேனா அப்படி வைக்கணும், பேனாவோட மூடியை கலட்டணும். கலட்டும் போது பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இங்கே இருக்குல்ல பி. இப்போ மூடியை நம்ம கலட்டும் போது அந்த பிங்கிற பாயிண்ட் வந்தோன்னா கட்டவரில் எங்கே போகுது? இப்படி போகுது சார். ரைட், B2. அனதர் மெத்தட், த தம்ப். இதை பொறுத்த வரைக்கும் தம்ப் இப்படி இருக்கு. கட்ட விரல் என்ன ஆகுதுன்னா பிங்கிற பாயிண்ட்ல டவுன், இந்த விரல் என்ன ஆகுது? கட்ட விரல் வந்து கரண்டை காமிக்குது. இது என்ன ஆகுது? டவுன்வேர்ட்ஸ், B1. B2 பொறுத்த வரைக்கும் கையை எப்படி வைக்கிறோம்? இப்படி வைக்கும்போது அப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க. இந்த பிங்கிற பாயிண்ட்ல கட்ட விரல் அப்வர்ட்ஸ், அது கரண்டோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் லைக் திஸ். அதான் B2. புரியுதா? இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி கணக்கில் கரண்ட் பர்பண்டிகுலர்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பண்டிகுலர்னு கண்ணை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் டு சேவ் டைம். பட் சப்போஸ் ஒரு டைரக்ஷன் கேட்டால் அப்போ நமக்கு தெரியணும்ல. சரி, ரிசல்டன்ட் என்ன டைரக்ஷன் அப்படின்னா இப்படி போகுது. ரிசல்டன்ட் இஸ் கோயிங் லைக் திஸ். இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கனால த ரிசல்டன்ட் இஸ் பித்தோகரஸ் தீரம் B1 ஸ்கொயர் B2 ஸ்கொயர் ரூட். இதுதான் ரிசல்டன்ட். ஓகே, B1 எவ்வளவு அப்படின்னா μ0 I1 by 2 pi d. இந்த டிஸ்டன்ஸ் வந்து d. B2 எவ்வளவு? μ0 I2 2 pi d. அப்ப காமனா இருக்கிறத வெளியில எடுத்துருங்க. என்ன காமனா இருக்கு? μ0 by 2 pi d. உள்ளுக்குள்ள எது மாட்டிக்கிச்சு? I1 ஸ்கொயர் I2 ஸ்கொயர் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்சர் இங்கே இருக்கு. எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரி, ஒரு ஒயரில் கரண்ட் போகுதுங்க. எவ்வளவுங்க? 2I. இந்த ஒயரில் கரண்ட் எவ்வளோ போகுது? I. நான் என்ன பண்ணுறேன்? 2.5 × 2 வந்து 5. மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோங்க. ஓகே, மிட் பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கிறேன். அப்போ மீதி இதுவும் ஆர் தான். ஏன்னா இது வந்து மிட் பாயிண்ட், பிங்கிறது மிட் பாயிண்ட், இதுவும் ஆர். ஓகேப்பா, ரைட். இந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கணக்கு? என்ன? த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி. இந்த ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த விரல் உள்ள போகுது. இதனால கிடைக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸ். அப்படி போட்டுக்கோமா? ரைட். வேற கலர் எடுத்துக்குவோம். இது மேலே போயிட்டுருக்கு. இதில் கை வைக்கிறோம். இந்த இடத்துல கை வெளியில் வருது. இதனால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியில் வருது, அவுட்வேர்ட்ஸ். ரைட். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம வந்து இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ B1 மைனஸ் B2 அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால B1 மைனஸ் B2. ஓகே சார், வாட் இஸ் B1 அப்படின்னா μ0 கரண்ட் வந்து 2I by 2 pi distance r. இது எவ்வளவு? μ0 கரண்ட் வந்து I by 2 pi, அதே distance r. 2x minus x அப்படின்னா x. μ0 I by 2 pi r. இதான் ஆன்சர். ஐக்கு என்ன போடணும்? ஐக்கு என்ன? 2.5 ஆம்பியர் அப்படின்னு போடணும். ஓகே, μ0 2.5 2 pi. ஆருக்கு என்ன போடணும்? 2r வந்து 5 மீட்டர். 2r வந்து 5 மீட்டர். அப்போ ஆருக்கு என்ன போடணும்? 2.5
அதுவும் 2.5 தான். ஓகே, அப்போ 2.5 கேன்சல். த ஆன்சர் இஸ் μ0/2π. ஓகே, எழுதிக்கலாம். ஸோ இந்த கணக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதாவது அந்த 5, இந்த 5, அந்த 2.5 அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆன்சர் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, அல்ஃபபெட்டிக்கலாக இருக்குது. அதனால நான் இதை ஐஏ, இதை 2IA, இதை ஆர்னு வச்சு அப்படி போட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் டு சேவ் டைம். ஓகே, ரெடியா? ஓகே. அடுத்து a straight wire of diameter 0.5, 1 ஆம்பியர் போயிட்டு இருக்கு. அப்புறம் diameter 1 millimeter, சேம் கரண்ட் 1 ஆம்பியர் போகுது. the magnetic field far away is, நல்லா படிச்சு பாரு. ஒரு வயர் இருக்கு, அதுலேருந்து ரொம்ப தூரத்தில் மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளவு. அடுத்து இன்னொரு ஒயர் இருக்கு, ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கு. அந்த ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்கு. சரி, திக்காக இருக்குது. அதில் எவ்வளோ கரண்ட் போகுது? அதே அந்த ஐ தான் போகுது. இதுலேயும் அதே ஐ தான் போகுது. ஃபார் அவே டிஸ்டன்ஸ் ஆர். இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? இதுதான் கேள்வி. மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளவுனா B is equal to μ0, கரண்ட் வந்து I 2πr, இவ்வளோதான் வருமே ஒழிய இந்த ஒயர் தின்னாக இருக்கா திக்காக இருக்கா நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம அந்த ஒயருக்கு உள்ளே இருக்கோமா வெளியில் இருக்கோமா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட். எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வெளியில் வந்துட்டோம்னா மேக்னட்டிக் ஃபீல்ட் சேம் ஃபார்முலா. அதனால் இந்த B1 B2 ரெண்டும் சேமாக தான் இருக்கும். சேம் as a earlier value. If a long hollow copper pipe, இப்போ தான் பைப்புங்கிற உதாரணம் வருது பார்த்துங்க. carries current then produce magnetic field will be. இந்த இது புரியுதா? இது ஒரு பைப்பு. சரி சார், அப்போ கரண்ட் எங்கே போகும்? ஒன்லி அந்த மெட்டல் வழியாக தான். மெட்டல் இங்கே தான் போகும், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த மெட்டலில் தான் போயிட்டு இருக்குமே ஒழிய நடுவில் வந்து கரண்ட்டு போகாது. அப்போ இதுக்கான மேக்னட்டிக் ஃபீல்ட் டயக்ராம் நம்ம வரைஞ்சோம். இதுக்கான மேக்னட்டிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் வர்சஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் பார்க்கும்போது அந்த படம் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே மேக்னட்டிக் ஃபீல்ட் இருக்காது, அப்புறம் இருக்கும், அப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். யூ நோ திஸ், இந்த கான்செப்ட் தெரியும். ஸோ இது அப்படியே வேர்டிங்ஸில் சொல்லணும். போத் இன்சைட் அவுட் சைட் சேம் மேக்னட்டிக் ஃபீல்ட் கிடையாது. அவுட் சைட் த பைப்பு மட்டும்தான் மேக்னட்டிக் ஃபீல்ட் இருக்கும், கரெக்டு. இன்சைட் த பைப் மட்டும்தான் இல்லை இருக்கும், தப்பு. இன்சைடும் இருக்காது அவுட் சைடும் இருக்காது, தப்பு. அவுட் சைட் ஒன்லி கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம வந்து கொஸ்டின் 63 வரைக்கும் போனோம், 57 முடிச்சாச்சு. இது எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, படிங்க. Two equal electric currents are flowing perpendicular to each other as shown. அதாவது ABCD perpendicular to each other. As shown, ABCD are perpendicular to each other and symmetrically placed with respect to the currents. எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 வரும்? ஓகே, கரண்ட் இங்கே போகுது, புரியுதா? கரண்ட் இதில் போயிட்டு இருக்கு I, இதில் போய்கிட்டு இருக்கு I. ஒரு ரெண்டு கோடு வரைஞ்சிருக்கோம், இப்படி ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம், அதுக்கு பேரு AB.
இப்படி ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம், அதுக்கு பேரு சிடி. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏபியில் 0 வருமா, சிடியில் 0 வருமா, அந்த மாதிரி கேள்வி. அப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒயரில் கரண்ட் போகுது இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் கட்டவரல் இருக்குது, கை உள்ளே போகுது, அப்படி வெளியில் வருது. ஸோ இங்கே உள்ளே போகுது, இங்கே வெளியில் வருது, புரியுதா? அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? ஒரு ஒயரில் கரண்ட் இப்படி போகுதுங்க, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி கையை வைக்கிறீங்கன்னா இங்கே கை உள்ளே போகுது, இங்கே வெளியில் வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே உள்ளே போகுதுங்க, இந்த பக்கம் வெளியில் வருதுங்க. இந்த டோட்டல் எப்போ 0 வரும்னா, ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே சேம் டைரக்ஷன் 0 வராது, சேம் டைரக்ஷன் 0 வராது, ஆப்போசிட் டைரக்ஷன் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 0 வர்றதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்லி திஸ் ஏபி, அதில் தான் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது போகிறேன். இது என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் a distance r from a long wire carrying current I is 0.4 Tesla. மேக்னெட்டிக் ஃபீல்ட் at 2r is, அதாவது ஒரு ஒயரில் கரண்ட் I போயிட்டு இருக்கு, ஆறுங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோம். அடுத்து 2r அப்படிங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோம். இது B, இது B டேஷ். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், mu naught I by 2 pi r வரும். அங்கே அது 0.4. இங்கே என்ன சார் வரும் அப்படின்னா, mu naught I by 2 pi 2r, 2ஆல் வகுக்கணும், 0.4 by 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.2. 0.2 is in the first option. எல்லாருக்கும் புரியுதா பாருங்க, எழுதிக்கலாம். So let's go to question 60 now. Question 60. The magnetic induction at a point P, which is at a distance 4 cm from a long current carrying wire, is 10 power minus 3 Tesla. The field of induction at a distance 12 cm. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டராக இருக்கும்போது B வந்து 10 power minus 3 Tesla. டிஸ்டன்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர், அப்படின்னா என்ன அர்த்தம்? 3r. டிஸ்டன்ஸ் 3 டைம்ஸ் அதிகமாகுது, அது 4, இது 12. டிஸ்டன்ஸ் 3 டைம்ஸ் அதிகமாகுது. உங்களுக்கே தெரியும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு 3 டைம்ஸ் குறையும். போன கணக்கில் பார்த்தோம், டிஸ்டன்ஸ் ஆருக்கு பதிலாக 2r வந்துச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். இது 3 டைம்ஸ் வருது, 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10 power minus 3 by 3, 1 by 3 அப்படின்னா 0.33, 10 power minus 3. 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 3.3, 10 power minus 4, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Okay. A long solenoid of radius 1 millimeter has 100 turns per millimeter. If 1 ampere current flows through the solenoid, then magnetic field strength at the center. Okay, fine. இப்போ ஒரு லாங் solenoid இருக்கு, 1 மில்லிமீட்டரில் 100 சுத்து, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே,
விட்டுருவோம், என்னன்னு பார்ப்போம். ஓகே, கவனி. கரண்ட் எவ்வளோ போகுது? 1 ஆம்பியர். கரண்ட் 1 ஆம்பியர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர்னா என்ன? மியூ நாட் NI. ஓகே, n அப்படிங்கிறது, இல்லாட்டி நீ இப்படி போட்டுக்கலாம், மியூ நாட் N/L/I. ஓகே, இது எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கணும். ரேடியஸ் பற்றி பிரச்சனை இல்லை. இதோட ரேடியஸ் 1 மில்லிமீட்டருக்கு அப்படி இருக்கிறனால, அதாவது லாங் சொலினாய்டு, அதோட ரேடியஸ் சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள். அதுக்காக a long solenoid of radius 1 millimeter has 100 turns per millimeter. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 100, அது பர் மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர் 10⁻³ மீட்டர். இல்லாட்டி இப்படி போடுறேன், n is equal to 100 turns per millimeter. ஓகே, அப்போ ஸ்மால் n என்ன? 100 turns கீழே மீட்டரில் வரணும். 1 மில்லிமீட்டர்னா என்ன? 10⁻³ மீட்டர். அப்போ மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 10⁵ turns per மீட்டர். 1 மீட்டர் நீளம் இருந்தால் 1,00,000 சுற்றுகள் இருக்கும். Okay, what is the answer? Mu naught 4 into 10⁻⁻7. Small n அப்படிங்கிறது number of turns per meter, அது 10⁵. current 1 ampere. அப்போ 4 into 10⁻⁻2. 4 அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 12.56 into 10⁻⁻2 Tesla. Second option is correct. இப்போ கொஸ்டின் 61 முடிச்சிருக்கோம். ரெடியா? 62 போகிறேன். இதில் என்ன இருக்குது? லாங் சொலினாய்டு 50 சென்டிமீட்டர்ப்பா. லெங்த் வந்து 50 சென்டிமீட்டர், ½ மீட்டர். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு? 100 டர்ன்ஸ். ஓகே, கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 2.5 ஆம்பியர். What is the magnetic field at the center? Okay, போடுங்க எல்லாரும். Length of the solenoid 50 centimeter na ½ meter, 100 centimeter na 1 meter. அதில் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு? கேபிட்டல் N 100. கரண்ட் எவ்வளோ போகுது? 2.5. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா மியூ நாட் N/L/I. மியூ நாட்டுங்கிறது 4 10⁻⁻7. n வந்து 100, இது வந்து 1/2, I வந்து 5/2. ஓகே, இந்த 2 கேன்சல். 4 5 20. 5 into 4 20π. இதை மல்டிப்ளை பண்ணால் 10⁻⁻5. இந்த 10 அங்கே கொண்டு போயிடலாம். 2π 10⁻⁻4. 2π என்ன? 6.28 10⁻⁻4. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். A long solenoid carrying current produces magnetic field B along its axis. If the current is doubled, the number of turns per centimeter is halved, then the new value is, அதாவது Bங்கிறது mu naught Ni. The current is doubled, okay, 2I. The number of turns is halved. அப்போ என்ன வரும் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும், மறுபடியும் mu naught Ni தான் வரும். அப்போ சேம் தான் வரும். சரியா? அப்போ we have to say this is the correct answer, B. 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிவைட் பண்ணிட்டோம்.
இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. 63 முடிச்சிட்டோமா? சரி, அதான் ஒன்றுமே காணுமேன்னு பார்த்தேன். ஓகே, ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் ஃபார் திஸ். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த டாப்பிக்கில் இருக்குது. இது அடுத்தடுத்த லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ.